ஆச்சாரியனை தூண்டித்தான் நடத்தி ஆக வேண்டுமே தவிர என்னத்துக்கு நாங்கள் பாட்டுக்கு இருக்கிற இடத்துல இருத்துடுறோம், ஸ்ரீரங்கம் இருந்தால் நமக்கு என்ன, இல்லாட்டா நமக்கு என்ன, அப்படிங்கிற மனப்பான்மையோடு இருந்தால் சம்பிரதாயத்தை வளர்ப்பது முடியாது. அப்படிங்கிற மனப்பான்மையோடு அன்னைக்கு இருக்கிற பெரியோர்கள் இருக்கலை. ஆனால் நமக்கும் இதில் நம்முடைய பெருமான், நம்முடைய திருவரங்கன், என்னுடைய திருவரங்கன்கிற எண்ணத்தோட ஒருத்தருத்தனும் அகங்கரிக்க சொல்லலை. நாம்கிற ஒரு பற்றுதல், இந்த பெருமானுக்கு நாம் அடியான், அவருக்கு ஒரு குறையன்னால் நமக்கு அந்த குறை என்று பார்த்து நமக்குன்னு ஒரு ஆசையோட நடக்க வேண்டும். இது அடியார்களிடத்திலே விண்ணப்பத்தையும் சமர்ப்பித்து ஸ்ரீரங்க விமானம் தோற்றித்துன்னு பார்த்தோம், கிளிச்சோழனுடைய கைங்கரியம் பார்த்தோம், நந்தசோழனுடைய கைங்கரியம் பார்த்தோம், கமலவல்ல நாச்சியாருடைய சேர்த்தையும் பார்த்தோம், ராஜமகேந்திரன் சோழன் அடுத்த திருச்சுத்து கற்றினான்கிறதையும் பார்த்தோம், பிரணவார்த்தம் எப்படி பெருமானிடத்திலே ஒளிவிடுகிறதையும் பார்த்தோம். இனி மேல நாம அனுபவிக்க வேண்டியது ஆழ்வார்கள் எப்படி ரங்கநாதனை அனுபவித்தார்கள்னு பார்த்து, அதுல குலசேகர ஆழ்வார் வரும்போது குலசேகரன் திருச்சுற்று எப்படி தோற்றித்து